and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவி திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் புதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும். கர்த்தரின் பிரதான கட்டளையை சிரமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and tell somebody அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள். குறிப்பாக கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளினாலும் புதிய கிருபைகளினாலும் புதிய ஆசீர்வாதங்களினால் உங்களை நிறைத்து நமக்கு கொடுத்திருக்கிற நாட்களை எண்ணும் அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவர் பலப்படுத்த உங்களுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு நேசித்து வருகிற உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய பாசத்திற்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் செபியுங்கள். நம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்தப்படுகிற அருள் பணியாளர்களுக்காக நாம் செபிப்போம்.
நாம் ஊழியம் செய்கிற அந்த அருள்பணி செய்கிற மாநிலங்களுக்காக, அங்கே காணப்படுகிற நெருக்கங்களுக்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் செபிக்கும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஊழியத்திற்காக செபியுங்கள். எங்களுடைய மாதாந்திர பத்திரிகை உங்களுக்கு இலவசமாக வேண்டும் என்றால் எங்களுடைய முகவரியோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதுங்கள். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் செபியுங்கள். குறிப்பாக தேவையுள்ள மாநிலங்களிலே தேவையுள்ள சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை ஜெபத்திலே தாங்கும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஜெபம் செய்வோம். மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தகப்பனே, இந்த மகிமையான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவருடைய கிருபையுள்ள கரத்தினாலே நீர் எங்களை இந்த 2025ஆம் ஆண்டிற்குள்ளாக கொண்டு வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி. 2024ஆம் ஆண்டு முழுவதும் உம்முடைய அன்பை கண்டோம், உம்முடைய பாதுகாப்பை உணர்ந்தோம், உம்முடைய வெற்றியை சுதந்திரித்து கொண்டோம், உம்முடைய மாட்சிமை மகத்துவத்திற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருந்தோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களுக்கு தக்கதாக நீர் எங்களை தண்டியாமலும், ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பிடாமலும், உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு இருந்து உம்முடைய அன்பின் கயிற்றினாலே நீர் எங்களை இழுத்து வந்திருக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய வருடத்திலேயும் ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள, ஒவ்வொரு நாளும் வார்த்தையினாலே நாங்கள் வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டை காண செய்த கர்த்தருக்கு நாம் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். எத்தனை பலவீனங்கள், எத்தனை பாடுகள். ஒருவேளை 2024ஆம் ஆண்டை நாம் தொடங்கியது போல் இருந்தது, நிறைவு செய்து விட்டோம். நாம் நிறைவு செய்தோமா? இல்லை, ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். இந்த 2024ஆம் அந்த வருடத்தினுடைய ஒவ்வொரு படிகளிலேயும், அந்த பாதைகளிலேயும் நாம் கடந்து வந்த பாதைகளை எண்ணி பார்க்கின்ற பொழுது எத்தனை வீழ்ச்சிகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை நொறுக்கல்கள், எத்தனை வியாதிகள், எத்தனையான துன்பங்கள். ஆனால் இவைகளினாலே நீங்கள் மேற்கொள்ளப்படாதபடி தேவன் உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறாரே, அந்த தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற பொழுது, நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்கின்ற பொழுது, இந்த புதிய ஆண்டிலேயும் நம்முடைய பலவீனங்களுக்கு தக்கதாக நம்மை ஆண்டவர் தண்டியாமல் நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்தி அவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்திலேயும் தீர்மானத்திலேயும் வழிநடத்த அவருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9 மற்றும் 11ஆம் வசனங்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். 11ஆம் வசனம், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருமண காரியங்களை நாம் பேச ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காக, மகளுக்காகவோ மகனுக்காகவோ திருமண காரியங்களை நாம் அலசி ஆராய்கின்ற பொழுது அல்லது திருமண வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அடிக்கடி கேள்விப்படுகின்ற அல்லது சொல்லப்படுகின்ற கேட்கப்படுகின்ற ஒரு வார்த்தை சீர். எவ்வளவு சீர் வாங்கிட்டு வந்திருக்கிறா, எவ்வளவு சீர் கொடுத்துருக்குறாங்க, எத்தனை பவுன் நகை சீராக கொடுத்தாங்க, எவ்வளவு காசு சீராக கொடுத்தாங்க, சீர் சிறப்பாக இருந்ததா, எல்லாத்துக்கும் கொடுத்து பிள்ளைய அவங்க வழி அனுப்புகிறாங்களா, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு திருமண வார்த்தை. நம்முடைய ஆத்தும மணாளனாகிய ஆண்டவராகிய கர்த்தர் மணவாட்டியாகி உனக்கு நற்சீரை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த புதிய ஆண்டில் மணவாளன் எனக்கு நற்சீரை கொண்டு வருகிறார். என் ஆண்டவர் எனக்கு நற்சீரை கொடுக்கின்ற பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்குமாம்? முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்பதாக சொல்லுகிறார். இதை நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனிலே நான் வாசிக்கின்ற பொழுது, ஐ வில் மேக் யூ ப்ராஸ்பர் மோர் தேன் பிஃபோர், முன்பை விட நான் உன்னை செழிப்பாக்குவேன், வளமையாக்குவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதானே நமக்கு வேண்டும்.
இந்த வருஷத்தில் வந்துட்டோம், 2025ஆம் ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்தோம். எனக்கு இன்னும் வளமை வேணும், இன்னும் செழிப்பு வேணும், இன்னும் ஆசீர்வாதம் வேணும், இன்னும் வயல் நிலங்கள் பெருக வேண்டும், வங்கி கணக்கிலே அங்கே பேலன்ஸ் கூட வேண்டும், இன்னும் 2 கார் வாங்க வேண்டும். இதுதான் நற்செய்தியா? ஆண்டவர் இதை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செழிப்பு அல்லது வளமை என்பதை வித்தியாசமான கோணத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் நம்புகிற ஒரு நம்பிக்கை என்ன அல்லது அவருடைய எண்ணம் என்ன? செழிப்பு என்றால் வீட்டிலே ஆஸ்தி செழிப்பாக இருப்பது, ஐஸ்வர்யம் செழிப்பாக இருப்பது, கார் வாடகை, எல்லா வசதிகளும் நமக்கு செழிப்பாக இருப்பது அல்ல. இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற செழிப்பு முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால், நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன், நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். இந்த வாக்கியத்தை சொல்லும்போது அதில் முதல்ல ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. இதோ, 9வது வசனம், இதோ, behold, பாரு, எங்கெங்கெல்லாமோ உன் கண் அலையுது, அங்க பார்க்காத. அது வளமை அல்ல, அது செழிப்பல்ல. செழிப்பின் உபதேசம் என்று சொல்லி உன்னை நீயே மாட்டிக்கொண்டு நீ வேதனையை தரித்துக் கொள்ளாதே. பார், பார், இதோ, இதோ என்றால் behold, இதோ பாருப்பா, என்னை பாருமா, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். அதுதான் செழிப்பு, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் உனக்கு வளமை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன், உங்கள் பட்சத்தில் இருப்பேன். உங்களுடைய பட்சத்தில் இருப்பேன் என்றால் என்ன? கூடவே இருப்பேன். அதுதான் வளமை. என் ஆண்டவர் என் கூட இருப்பதை காட்டில் ஒரு செழிப்பு அல்லது வளமை வேற எதுவும் உண்டா? தேவ பிள்ளையே யோசித்துப்பார், சகோதரியே யோசித்துப்பார். நீ வளமை வேண்டி எங்கேயோ செல்லுகிறாய், நீ காணிக்கைகளை அனுப்புகிறாய். காணிக்கை அனுப்புவதற்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் நீ காசு கொடுத்து, இல்லை என்றால் யாரோ ஒரு வளமை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனுக்கு நீ காசு கொடுத்தா அந்த வளமையை உனக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று நீ எண்ணுவாய் என்றால் அது வளமை அல்ல. நீ வருத்தத்தையும் பாடுகளையும் தான் வரவழைத்துக் கொண்டிருக்கிறாய். உன் ஆண்டவர் உங்கூட இருக்கின்ற பொழுது சகல ஆசீர்வாதத்தின் உறைவிடமாய் இருக்கிறவர். வானமும் பூமியும் என்னுடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறாரே, அவர் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவர் உன் கூட இருக்கிறாரா? அதுதான் நான் கவலைப்பட வேண்டிய காரியம். அவர் உன்னோடு கூட இருக்கின்ற பொழுது நீ மறள வேண்டிய அவசியம் இல்லை, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இந்த உலகத்திலே வந்தவனுடைய நோக்கம், பரிசுத்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோமே. பரிசுத்த மத்தேயு 1:23, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு இருக்கும்படியாக இம்மானுவேலராக வந்திருக்கிறாரே, இவரை காட்டிலும் உனக்கு ஆசீர்வாதம் செழிப்பு வேறு ஒன்று உண்டா? யோசித்து பாருங்க. நான் எந்த தேவ செய்தியாளர்களுக்கும் எதிரியானவன் அல்ல. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு போவதுதான் வருத்தமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு ஜீவன் உண்டு. அதுதான் ஏன் வளமை. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு ஜீவன் உண்டு. இந்த உலகம் முழுவதை நீ ஆதாயம் பண்ணி நீ பரலோக பொக்கிஷத்தை நீ இழந்து போவாய் என்றால் என்ன பிரயோஜனம்? உன் ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை அது வனாந்தரமான வாழ்க்கை, அது பாலைவனமான வாழ்க்கை, அது ஆசீர்வாத குறைச்சலான ஒரு வாழ்க்கை. அவர் கூடவே இருக்கிறார். இம்மானுவேல், என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார். ஆகையினாலே நான் பயப்பட தேவையில்லை. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார். காலேப் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை.
கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பயம் நிறைந்தவளாக இருக்கிறாயா? இந்த பண்டிகை காலங்களிலே அதிகமாய் தியானிக்கப்படுகிற ஒரு வார்த்தை பயப்படாதிருங்கள். கடந்த வாரம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆசரித்தோம். கிறிஸ்துமஸுடைய செய்தி என்ன? பயப்படாதிருங்கள். பயப்படாதே சகரியாவே, பயப்படாதே எலிசபெத்தே, பயப்படாதே மரியாளே, பயப்படாதே மேய்ப்பர்களே, பயப்படாதிருங்கள். உங்களுக்கு எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். எப்பொழுது இந்த பயம் நீங்கும்? என் ஆண்டவர் இம்மானுவேலராக என்னோடு இருக்கின்ற பொழுது உன் பட்சத்தில் இருப்பேன் என்று சொன்னாரே, அதுதான் நற்சீர், அதுதான் எனக்கு செழிப்பு, அதுதான் எனக்கு வளமை. ஆண்டவர் இல்லாமல் அழிவுக்குள் செல்வதை காட்டிலும் ஆண்டவரோடு நான் மோட்சத்துக்கு செல்வது எவ்வளவு நல்லது. யோசித்து பாருங்க. ஆஸ்திகளை அழிவுக்கு கொண்டு வருகிறது, என் ஆண்டவரோ என் ஆத்துமாவை மேன்மைக்கு கொண்டு வருகிறார். பயப்படாதிருங்கள், நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது 56ஆம் சங்கீதத்திலே நான் பார்ப்போம் என்றால், சங்கீதம் 56 அங்கே 9வது மற்றும் 11வது வசனத்தை பாருங்கள். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். 11வது வசனம், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனை குறித்து பயப்படுகிறீர்களா? மனுஷ பலத்தை குறித்து பயப்படுகிறீர்களா? உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆயுதங்களை குறித்து செயல்படுகிறீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உன் பட்சத்தில் இருக்கிறாரா என்பதை மாத்திரம் நீ வைத்து ஆராய்ந்து அறிந்து பார். அவர் உங்கூட வர தயாராக இருக்கிறார். என்னிடத்தில் சேருங்கள், நானும் உன்னிடத்தில் சேர்வேன் என்று தான் வேத வார்த்தை சொல்லுகிறது. தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் தேவனை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை, அழிவின் வாழ்க்கை. அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். நான் பயப்பட தேவையே இல்லை. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை நான் பார்க்கின்ற பொழுது, ஏசாயா 8வது அதிகாரத்திலே இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பாருங்கள். ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கொடுங்கள், முறியெடுக்கப்படுவீர்கள். தூர தேசத்தராகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடைகட்டி கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோட இருக்கிறார். எதிரிகளை பார்த்து சவால் நிறைந்த ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக எந்த ஆயுதங்கள் எழும்பினாலும், அது சொல்லாயுதமாக அல்லது கல்லாயுதமாக இருந்தாலும், உனக்கு விரோதமாக நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் அவை எல்லாம் அபத்தமாகும். எப்பொழுது? தேவன் என்னோடு இருக்கின்ற பொழுது. தேவன் என்னோடு இருக்கின்ற பொழுது. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீ மனம் போல வாழ்கின்ற பொழுது அல்ல. வாக்கு கொடுத்த ஆண்டவர் என் வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நீ உரிய கனத்தையும் மகிமையும் கொடுக்கின்ற பொழுது நீ தைரியமாய் சொல்ல முடியும். நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செயல்படு, எத்தனை ஆயுதத்தை வேணாலும் கொண்டு வா. தேவன் எங்களோடு இருக்கிறார். தேவன் எங்களோடு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய பட்சத்திலே இருக்க, அந்த நற்சீரை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அவரிடம் சேருவோம். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு நற்சீரை கொடுப்பார். இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தையை 36ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 11வது வசனத்திலே நான் பார்க்கின்ற பொழுது, உங்களை பாதுகாப்பேன், உங்களை பாதுகாப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பாதுகாப்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் பட்சத்தில் இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் என்னை பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறார். கண்ணோக்குவேன், அதைத்தான் அங்கே நாம் பார்க்கிறோம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களை பெருகப் பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். 9வது வசனம், நான் உங்களை கண்ணோக்குவேன், நான் உங்களை கண்ணோக்குவேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! கண்ணோக்குவேன் என்பது உங்கள் மேல் நோக்கமாயிருப்பேன், உங்கள் மேல் நோக்கமாயிருப்பேன்.
ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை வெளியே விளையாண்டு கொண்டிருந்தால், வீட்டு வெராண்டாவிலே இருக்கலாம், தன்னுடைய காம்பவுண்டுக்குள்ளாக இருக்கலாம், ஆனால் சமையலறையிலே வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த தாய் அடிக்கொரு முறை வெளியே வந்து தன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறது என்ற ஒரு நோக்கமுடையவளாக இருப்பாள், கண் நோக்குகிறவள். ஆண்டவர் அதைத்தாங்க செய்கிறாரு. நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை கண் நோக்கி கொண்டு இருக்கிறேன், உன்மேல் நோக்கமாக இருக்கிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் பார்ப்போம் என்றால், லேவியராகமம் 26:9, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். என்ன அருமையான ஒரு தேவன் நமக்கு உண்டு பாருங்க. உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறேன், உங்கள் மேல் நான் கண்ணோக்கமாயிருக்கிறேன். எதற்காகவா அங்கே சொல்றாரு பாருங்க, உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். என் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் என்னை பாதுகாக்கும்படியாக என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என் மீது நோக்கமாயிருக்கிறார். நாளாகமம் 2ஆம் புஸ்தகத்திலே பார்க்கின்ற பொழுது, 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர் ஆகையால் என்று அங்கே வார்த்தை சொல்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கே செல்ல முடியும்? அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்றால் உங்களை காணுகின்ற ஒரு தேவன், உங்களுக்கு எதிராக வரக்கூடிய அத்தனை தீய சக்திகளை மதமாக்கக்கூடிய ஒரு தேவன். அதைத்தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை அங்கே சொல்லுகிறார். ஆண்டவருடைய சாயலை அங்கே சொல்லுகின்ற பொழுது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அக்கினி ஜுவாலை 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் தேவனுடைய கண்கள் என்னை காணுகின்ற கண்களாக, என்னை சோதித்தறிகின்ற கண்களாக, என்னை கவனித்து கொண்டிருக்கிற கண்களாக, அவைகள் தீய சக்திகளை எரித்து நாசமாக்கக்கூடிய கண்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என் கூட இருக்கின்ற பொழுது, என்னை பாதுகாக்கின்ற பொழுது, அதுதான் நற்சீர், அதுதான் எனக்கு வளமை, அதுதான் எனக்கு செழிப்பு. முதலாவது செழிப்பு அல்லது முதலாவது வளமை, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். 2வது செழிப்பு, என் ஆண்டவர் என்னை பாதுகாக்கும்படியாக என் மேல் நோக்கமாயிருக்கிறார், என் மேல் நோக்கமாயிருக்கிறார். தவறான ஆலோசனைகளை அபத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டவர். நான் ஆலோசனை கொடுப்பேன் என்பதாக சொல்லுகிறார். 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே நான் பார்க்கின்ற பொழுது, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். முழுமையாக அந்த வசனத்தை பார்ப்போம்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? என் மேலே நோக்கமாக இருக்கிற தேவன் எதற்காக நோக்கமாக இருக்கிறார்? அவர் என்னுடைய போதகராக, என்னுடைய ஆசிரியராக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து, இங்கே குரு, ஒரு குருவாக என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். குரு என்று சொல்லுகின்ற பொழுது கு கூட்டல் ரு. கு என்றால் இருள், ரு என்றால் ஒளித்தல், இருளை ஒளிக்கிறவராக, என் பாதையிலே காணப்படுகிற இருளை ஒளித்து, இருள் இல்லாமல் என் தேவன் அவர் நித்திய வெளிச்சமாய் எனக்கு முன்பாக என்னோடு கூட இருக்கும்படியாக இருக்கிறார். அவர் என்னுடைய போதகர், என்னுடைய குரு. அது மாத்திரமல்ல, என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய வழிகாட்டி, எனக்குடைய ஆலோசகர். இதுதான் செழிப்பு. என் தேவன் என்னை நடத்துகிறார், என் தேவன் என்னை போதிக்கிறார், என் தேவன் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். வளமை, என் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதுனால எனக்கு கிடைக்கிறது.
வளமை என் ஆண்டவர் என்னை பாதுகாப்பதாக எனக்கு கொடுக்கப்படுகிறது. சங்கீதம் 33:18-19 பார்ப்போம் என்றால், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. என் மேலே எதுக்கு நோக்கமாயிருக்கிறாரு? என்னை பாதுகாப்பதற்கு மாத்திரமல்ல, என்னை போதித்து உணர்த்துவதற்காக மாத்திரமல்ல, ஆலோசனைகள் கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, என்னுடைய பஞ்ச வேளைகளிலே அவருடைய பிள்ளையாகிய நான் தரித்திரப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவருடைய கண்கள் என்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய கண்கள் என்மேல் நோக்கமாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதற்கு நீங்களும் நான் கொடுக்க வேண்டிய நிபந்தனை என்ன? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படும் பயம் உண்டா? இன்று ஊழியக்காரர்களுக்கு பயப்படுகிறோம். நீ காணிக்க கொடுக்கலன்னா ஆண்டவருடைய சாபம் மேலே இருக்குன்னு சொன்னால் உடனே பயந்து போய் கொடுத்துட்றோம். நீ இதை செய்யவில்லை என்றால் உனக்கு வித்தியாசமான காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லி பயமுறுத்தலுக்கு நாம் பயப்படுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். தேவ பிள்ளையே, இந்த ஆண்டவருக்கு பயப்படுகிறோமா? ஆண்டவருடைய சிருஷ்டிகளுக்கு பயப்படுகிறோமா? இந்த ஆண்டவருக்கு பயப்படுகிறோமா? ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு பயப்படுகிறோமா? மனிதனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும். கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய நூதனமான உபதேசமாக இருக்கலாம், அல்லது எச்சரிப்பின் உபதேசமாக இருக்கலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது எப்படி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் எல்லாவற்றை கற்று ஆண்டவருக்கு கொடுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. என் ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது செழிப்பு அதுதான். அவர் என்னை பாதுகாப்பேன் என்கிறார். முதலாவது செழிப்பு என் பட்சத்தில் இருப்பேன் என்கிறார். இரண்டாவது செழிப்பு என்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக உங்களை பண்படுத்தி பலனினால் நிரப்புவேன் என்பதாக சொல்லுகிறார். உங்களை பண்படுத்தி பலனினால் நிரப்புவேன். அங்கே பாருங்கள், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக வர்த்திக்க பண்ணுவேன், குடியேற்றப்படுவீர்கள், உங்களுடைய அவாந்தரமான வாசஸ்தலங்கள் எல்லாம் உயர் கட்டப்படும், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருக பண்ணுவேன், பூர்வ நாட்களில் உங்கள் இருந்த சீரை பார்க்கலாம் அதிக சீரை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதாக சொல்லுகிறார். உங்களை பண்படுத்தி பலனினால் நிரப்புவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் கொடுக்கின்ற மூன்றாவது வளமை அல்லது மூன்றாவது செழிப்பு, என் ஆண்டவர் என்னை பண்படுத்தி பலனினால், இல்லைனால் மேனியினால், கனிகளினால் என்னை நிறைக்கும்படியாக செய்கிறார். அப்படி என்றால் வளமை வேண்டி வீணான பிரயத்தம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், செழிப்பு வேண்டும், வளமை வேண்டும் என்று சொல்லி நீ உன்னுடைய மனுஷீக முயற்சியிலே, மாம்சீக சிந்தையிலே நீ ஓடாதே. அப்படி ஓடுவாய் என்றால் வாடி வதங்கி போவாய். மாறாக உன்னுடைய மேட்டான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் பண்படுத்தும்படியாக அவரிடத்திலே கொடு என்பதாக சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பாருங்கள், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அன்பு சகோதரா சகோதரி, இன்று நாம் எதிலே விதைக்கிறோம்? பண்படுத்தப்படாத நிலங்களாக உங்களுடைய என்னுடைய இருதயம் இருந்து கொண்டு நான் கனியை எதிர்பார்ப்பேன் என்றால் அது வேடிக்கையான ஒரு காரியமாக, வியர்த்தமான ஒரு காரியமாக காணப்படும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். பலனற்றதாய் காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பண்படுத்தும்படியாக அவருடைய கரத்திலே நீங்கள் கொடுங்கள். மேடுகள் உடைக்கப்படட்டும். உன்னுடைய கனியின்மை நீங்குவதற்கு நீ ஆண்டவரோடு ஒட்டப்படு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம், நான் கனி வேண்டும், எனக்கு ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவர் இந்த ஆண்டிலே கொடுத்து விட்டார். என்னை பலனினால் நிரப்புவார், மேன்மையினால் நிரப்புவார்,
என்று சொல்லி என் இருதயம் இன்னும் மேட்டிமையாகவே இருந்து கொண்டிருக்கும் என்றால், என் இருதயம் தேவனுக்கு உகந்த ஒரு வாசஸ்தலமாக இல்லாதிருக்கும் என்றால், என் இருதயம் பகையோடு கூட இருக்கும் என்றால், மன்னிப்பின் சிந்தையற்றதாக இருக்கும் என்றால், என் ஆண்டவர் எப்படி கனியினால் நிரப்புவார்? பரிசுத்த லூக்கா, மன்னிக்கவும், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்பதாக சொல்லுகிறார். நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். அது குறிப்பாக 16வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தினுடைய நோக்கமே நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. நாம் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும். கனி மாத்திரமல்ல, கனி வாங்கி நானே சாப்பிடுவதற்கல்ல, அந்த கனிகள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த கனிகள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் இந்த கனிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். என் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட அனுபவம் அருமையான தேவனுடைய பிள்ளை உனக்கு இருக்கும் என்றால் தேவன் நம்மை பண்படுத்தி பலனினால் நிரப்புவார். யோவான் 15ஆம் அதிகாரம் அதைத்தானே சொல்கிறது. கனி கொடுக்கும்படியாக அவர் என்ன செய்கிறார்? அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். மேட்டு நிலங்களை உடைக்கிறார், முள்ளை அப்புறப்படுத்துகிறார், கற்களை பொறுக்குகிறார். இவையெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த பூமியானது ஒருவேளை நோவுடையதாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக என்னிலே காணப்படுகிற அசுசிகள், களைகள், ஒருவேளை கற்கள், முட்கள் இவைகளெல்லாம் எடுக்கப்படுகின்ற பொழுது என் வாழ்க்கையிலே அது எனக்கு நெருடலாக, நெருக்கமாக, எனக்கு உபத்திரவமாக இருக்கலாம். மறந்து போகாதே, நீ நான் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். இந்த புதிய வருடம் எப்படி இருக்கும்? வளமை நிறைந்ததாக இருக்கும். என்ன வளமை? இந்த புதிய வருடம் என் ஆண்டவர் என்னோடு வாசம் பண்ணுகிற வளமை. இந்த புதிய வருடம் என் ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை பாதுகாக்கின்ற ஒரு வளமை. இந்த புதிய வருடம் என் ஆண்டவர் என்னிலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் அவர் சுத்திகரித்து என்னை பலனினாலே நிரப்புகின்ற ஒரு வளமை. இதுதான் வளமை. இந்த வளமையின் சொந்தக்காரராக இருக்கிற, ஆசீர்வாதத்தின் உறைவிடமாக இருக்கிற ஆண்டவரை உன் வாழ்க்கையில் இந்த 2025ஆம் ஆண்டின் ஒவ்வொரு நாளிலேயும் அவரை முன்வைத்து, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற அந்த சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். வலுவாதபடி எங்களை காக்க வல்லவராக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் தெய்வமே, ஆசீர்வாதம் வேண்டி, செழிப்பு வேண்டி உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களிலே தங்கி தாபரிக்கிற செழிப்பு எங்களுக்கு வேண்டும் ராஜா. நீர் எங்களை பாதுகாக்கிற பாதுகாவல் எங்களுக்கு செழிப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களிலே காணப்படுகிற அசுசிகள், அசுத்தங்கள், ஆண்டவரே, மாய்மாலமான ஜீவியங்களை நீர் அகற்றி நாங்கள் பலனால், கனிகளால் நிரப்பப்படும்படியாக எங்களை உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த ஆண்டு இந்த வளமைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்கள் பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.